إذ تصعدون ولا تلوون على أحد والرسول يدعوكم في أخراكم فأثابكم غما بغم لكي لا تحزنوا على ما فاتكم ولا ما أصابكم والله خبير بما تعملون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வருவது நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஏகத்துவத்தின் எதிர்வாதம் என்ற தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு சில கருத்துக்களை பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நாங்கள் அல்லாஹுடைய மார்க்கம் என்று உலகத்துக்கு சொல்லுகிறோம். நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட இறைவன் மூலமாக அருளப்பட்ட வேதம் தான் திருக்குரான் என்பதை நம்ம சொல்லி வர்றோம்ல. அதுல இல்ல என்று மறுக்கிறவங்க என்ன செய்யணும்னா தர்க்க ரீதியா மறுக்கணும். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை, அல்லாஹ்வை பொறுத்தவரை திருக்குரான் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான அறிவியல் பூர்வமான இந்த காலத்து கண்டுபிடிப்புகளும் ஏராளம் புரிந்து கிடைக்கின்றன. அதுக்கு போக உளவியல் ரீதியான நிறைய விஷயங்கள் சொல்லி அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே. அதுல இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, அல்லாஹ் திருக்குரான் 3:153 154 என்ன சொல்றான்னா, அதாவது உங்கள் வெற்றி தவறியதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காகவும் அதை விட பெரும் கவலையை உங்களுக்கு பரிசளித்தோம். அப்புறமேல உங்களுக்கு சின்ன தூக்கத்தை அளிச்சோம், நீங்க ஆல்ரைட் ஆயிட்டீங்க அப்படின்னு திருக்குரான் நம்மள சொல்லுதுங்க. அதுல என்ன, பொதுவா மனிதன் கவலை கொள்வதை விரும்புவதில்லை. அதான சட்டம். கவலைப்படுவதை எந்த மனிதன் விரும்புவானா? கவலை இல்லாம இருப்பதை தான் விரும்புவான். ஆனா பெரும் கவலை பரிசு என்று திருக்குறான் சொல்லுது. அது எப்படி நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா, இந்த காலத்து உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் சின்ன சின்ன கவலைகள்ல ஆட்பட்டு கொண்டிருக்கும் போது, ரொம்ப மனம் தோழும் போது, அதை எப்படி அந்த பெரும் கவலையை போக்குவது சின்ன சின்ன கவலையை போக்குவது என்பதை ஆய்வு செய்து பார்க்கும்போது, அதை விட பெரும் கவலையை கற்பனையாக அவர்களுக்கு வைத்தால், அவருக்கு எடுத்து காட்டப்பட்டால், அதன் பிறகு அது போலியானதுதான், பெருங்கவலை நிஜம் இல்லை என்பதை நான் அவனுக்கு நிரூபித்துட்டா, அந்த பெரும் கவலை சின்ன கவலை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் என்று இந்த காலத்து உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ் அதுல சொல்றான். அந்த 153 வருஷத்துல யுகது யுத்தம் இருக்குல்ல, யுகது யுத்தத்தை நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, சகாபாக்களுக்கு ஒரு மலை மேல ஏறி நில்லுங்க, எந்த காரணத்தை கொண்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கிறாருங்க என்று கட்டளையிட்டு இருந்தார்கள். ஆனா முஸ்லாமியர்களுக்கு வெற்றி முகமாகும் போது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மடையை விட்டு எல்லா சகாபாக்களும் கீழே வந்துடுறாங்க. சொல்ல சொல்ல கேட்காம எல்லா சகாபாக்களும் நபிகள் நாயகத்தை நோக்கி வந்துடுறாங்க. ஆனா எதிரிப்படை காபிர்களின் படை என்ன செய்யுதுன்னா, அந்த மலையை சுத்தி இஸ்லாமியர்களுக்கு கடும் பின்னடைவு ஏற்படுத்துகிறது. எந்த அளவுக்கு ஏற்படுத்துறதுன்னா, நபிகள் கடும் பின்னடைவு ஏற்படுது. இந்த கடும் பின்னடைவு அவங்க மனம் தோன்று ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இல்லையா. இந்த மன உளைச்சலை எப்படி தேற்றுவது என்பதை அந்த வசனம் சொல்லுதுங்க. நபிகள் நாயகம் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி பரவுது. இது அந்த பெரும் கவலை ஏற்பட்டுப்படுது. நபிகள் தன் உயிரை விட மேலான இந்த உலகத்துல மதிக்கிற சகாபாக்கள் நபிகள் நாயகத்தை மறைச்சாங்க. எல்லாத்த விட இந்த உலகத்திலேயே மிகவும் நேசத்துக்குரிய நபர் நபிகள் நாயகத்தை தான் இருந்தாங்க அந்த கால சகாபாக்களுக்கு. நமக்கும் அப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை விட பெரும் கவலையை மனிதர்கள் இருக்க முடியாது, அந்த சகாபாக்கள் இருந்திருக்க முடியாது. அந்த கவலையை படர விட்டு அது பிறகு நபிகள் நாயகம் மரணிக்கவில்லை என்ற செய்தியை வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன சின்ன கவலையும் மறந்து போகுது. அப்ப இதுல இருந்து பெரும் கவலை இதாயிருதுல, பெரும் கவலை நபிகள் நாயகம் கொல்லப்பட்டார் என்ற பெரும் கவலை, இந்த போரில் வெற்றி கொண்டார்கள், தோல்வி முகத்தை சென்றார்கள் என்ற சிறுங்கிழவுக்கு தேற்றும் விதமா அமர்ந்தது. அப்புறமேலு அந்த வெற்றி செஞ்சோம், அந்த போர்ல வெற்றி செஞ்சோம் எல்லாம் சொல்றான். இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா வருதுன்னா, மிக பெரும் உளவியல் உண்மைய இஸ்லாமிய மார்க்கத்தின் வேதமான குரான்
நம்ம போறவர்களை சாதாரண சொல்றதுனால இந்த காலத்துல பல கோடி செலவுல ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மைய மிகவும் சாதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிடுறதுனால இந்த வேதம் அல்லாஹ்வின் வேதம் தான். இந்த வேதம், இந்த குர்ஆன் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அப்படின்னு நமக்கு தெளிவா நிரூபிக்க முடியுங்க. இப்படி ஏராளமான சான்றுகள் குர்ஆன் முழுவதும் புரிந்து கிடக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாழ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.